8 வயசா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அது எல்லாமே என் குழந்தைக்காக தான். மேக்கப் பண்றதுன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தா ரொம்ப பிடிக்கும். 10th படிக்கிறப்ப இதுக்காகவே ஃபேன்சி ஸ்டோர்ல வேலைக்கு, ஏன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம்னா அங்க டிசைன் டிசைனா வரும். அதை நம்ம சாம்பிள் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக வச்சு 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 பார்ப்பேன். இங்க காலேஜ்ல கிடைச்ச உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டிஃப்ரெண்ட் லுக், ஒரு போல்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு இது டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அவங்கள பார்க்கும்போதும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும், அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க பார்த்தா இந்த ஒர்க் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வி வென்ட் ஃபார். டீம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் அவங்களுக்கு ரொம்ப மேக்கப் வேண்டாம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு எது நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அக்காவுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறனால போடுற ப்ராடக்ட்ஸுமே ஆயில் இல்லாத ப்ராடக்டாக தான் போடணும். ஐஷேடோ கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு ப்ளஷ் கொடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம ஹேர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம சந்திக்கிற எல்லா மக்களுமே ஏதோ ஒரு வகையில கனெக்டட் தான். உதாரணத்துக்கு பால் பாக்கெட் போடுற அண்ணா, நம்ம இடத்த சுத்தம் பண்ணி தர தூய்மை பணியாளர் அக்கா, அப்புறம் நம்ம பார்க்க அழகா இருக்கணும்னு நினைக்கிற பூவிக்கிற அக்கா, இப்படி பல கதாபாத்திரத்தை கடந்து வந்திருக்கோம். அந்த எளிய மனிதர்களுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கும், அது எதுவும் நமக்கு தெரியறது இல்ல. அவங்க கதையை நம்ம என்னைக்கும் போய் பார்த்ததும் இல்லை. எல்லா சாமானியனுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரபலமா வாழணும்னு ஆசை இருக்கும். எல்லா பிரபலத்துக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சாமானியனா வாழ்ந்துட மாட்டோமான்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது அந்த நிகழ்வு அற்புதமான நிகழ்வா மாறும். எல்லா பிரபலத்துக்கும் என்னைக்காவது ஒரு நாள் சாமானியனா வாழ்ந்துட மாட்டோமான்ற ஒரு ஏக்கமும் இருக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அது அற்புதமான நிகழ்வா மாறும். அப்படி இந்த சமுதாயத்துல இதெல்லாம் சாமானியனுக்கு, இதெல்லாம் பிரபலத்துக்கு நீங்க நிறைய விஷயம் பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. போட்டோ ஷூட்னாலே பிரபலத்துக்கு மட்டும்தான் நீங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை. அந்த மாதிரி இங்க நம்ம ஒரு எளிய மனிதருக்கு போட்டோ ஷூட் பண்ணி க்ரூம் பண்ணி காட்ட போறோம். ஸோ அப்படி நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எங்கன்னா கிளஸ்டர்ஸ் கனெக்ட் ஃபுட் கோர்ட்ல கலப்பு கடை அப்படின்னு ஒரு கடை லொக்கேட் ஆயிருக்கு. அங்கே பானு அக்கா அப்படின்னு ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க. அந்த கடைக்கு அதிகமான வாடிக்கையாளர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பானு அக்காவா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஜாலியான ஃப்ரெண்ட்லியான கேரக்டர் ஒரு பெரிய ரீசனா இருக்கு. இன்னைக்கு நம்ம பானு அக்காவை பத்தியும் அவங்க லைஃப் ஜேர்னியை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அழகா க்ரூம் பண்ணி மேக்கப் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான லுக் கொடுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என் சொந்த ஊர் வந்து காங்கேயம். எங்க அப்பா வந்து வாத்தியாரு, அம்மா தையல் டீச்சரா இருந்தாங்க. அவங்க வந்து வேலைக்காக தாராபுரங்கிற ஊருக்கு வந்தாங்க. அப்பாவுக்கு கவர்மெண்ட் வாத்தியார். அந்த இடத்துக்கு வேலைக்கு வரும்போது அங்கதான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், படிச்சேன். எல்லாமே அங்கதான். என் கூட பிறந்தவங்க 4 பேரு. 4 பேருமே பெண் குழந்தைங்க தான். நாங்க 8 வயசா இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு பின்னால அம்மா எங்களை எல்லாம் வளர்த்தாங்க. எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பின்னால அம்மா வேலைக்கு போகல. அக்கா மட்டும் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க. பெரிய அக்காவுக்கு கஷ்டத்துலயே மேரேஜ் பண்ணாங்க. சின்ன அக்கா +2, 2வது அக்கா +2 முடிச்சுட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணாங்க. எங்க அக்காவுக்கு எங்க அப்பாவோட வேலை கிடைச்சி அவங்க எங்க குடும்பத்துக்கு ரன் பண்ணி கொண்டு வந்து என்னை படிக்க வச்சாங்க, என்னை ஆளாக்குனாங்க. எல்லாமே நாங்கள் ஒரு அளவுக்கு எல்லாருமே ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோம். எனக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த 2 பெண் குழந்தைகளை நான் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு பின்னால எனக்கு இந்த ஊர்ல எந்த இடமும் தெரியாது, யாரையும் தெரியாது. நான் என் 2வது பொண்ணை நான் ஸ்கூல்ல சேர்த்துனேன். அப்ப சேர்த்தனுக்கு பின்னாலதான் நான் ஒரு கவர்மெண்ட்ஸ்ல வேலைக்கு போனேன். ஆனா அது வரைக்கும் நான் வீட்டுல சும்மா இல்லை. அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்வேன். எம்ப்ராய்டிங் போட்டு தர்றது, ட்ரெஸ்ஸஸ்க்கு டிசைன் போட்டு தர்றது, அதுல வர்றதை வச்சு குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு இருப்போம். எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் பழக்கமானா, அக்கா நீங்க எந்த வேலைக்குனாலும் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேலைக்கு போனது என்னன்னா அட்டெண்டரா வேலைக்கு சேர்த்துறதுக்காக என்னை கேட்டிருந்தாங்க. நான் போனேன். ஆனா அங்க போனதையும் எனக்கு வேலை கிடைச்சது வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை. வார்டா இருக்கிறவங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும். நான் போய் கிளீன் பண்ணி கூட்டி எடுத்து மாப்பு போட்டு பெட்ல இருக்கிறவங்களை எல்லாம் எதுன்னு பெட்டை நீட் பண்ணி விட்டு, அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் நீட் பண்ணி விட்டு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கு ரெஸ்ட் ரூம் கூட கழுவி விட்டு வந்து, அது எல்லாமே என் குழந்தைகளுக்காக தான் செஞ்சேன். என்னன்னா எனக்கு வந்து டெய்லரிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எங்க வீட்ல வந்து நாங்க சுடிதார்லாம் போடுவோம், எல்லாம் இதுவோம். ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சாரி தாவணி பாவாடை சட்டை தான் நிறைய ஃபேமஸ். அதுலயுமே பார்த்தா அந்த அந்த காலத்துக்கு வந்து பஃப் கை போடுறது, இந்த பட்டு பாவாடையில போடுறது, மாடர்னா தைச்சு போடுறது வந்து அது வந்து எங்க அம்மா நல்லா தைப்பாங்க. எனக்கு அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்காது. டெய்லரா கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பழகினேன். ஆனா அது வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல, விட்டுட்டேன். ஒரு கார்மெண்ட்ஸ்ல 30 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தேன். இந்த 30 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து அதுல ஒரு 2-3 மாசம் போய் அங்க அது போனதுக்கு காரணம் என்னன்னா டெய்லரிங்ல நான் கத்து கொடுப்பாங்கன்னு நான் போனேன். ஆனா எனக்கு டெய்லரிங் கத்து கொடுக்கல. மேக்கப் பண்றதுன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அது நாளடைவில் வர அப்படியே இது பண்ணதுனால அதை நான் வந்து அதை யாருக்கிட்டையுமே நான் சொன்னதில்லை. எனக்கு இது பிடிக்கும், நான் மேக்கப் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இப்போ டிசைனாக வேணுங்கிறது நான் யார்கிட்டையுமே சொல்லலாம். இது நம்ம இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் 10th படிக்கிறப்ப இதுக்காகவே ஃபேன்சி ஸ்டோரில் வேலைக்கு, ஏன்னா ஃபேன்சி ஸ்டோருக்கு போனோம்னா அங்கே டிசைனாக வரும், அதை நம்ம சாம்பிள் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக வச்சு கிளிப்பு வச்சு பார்ப்பேன், வளையல் போட்டு பார்ப்பேன், அந்த பேண்டுகள்லாம் நிறையா டிசைன்ஸில் வரும் அதுகளை பார்ப்பேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது பார்த்துருக்கேன். இந்த ஆசைக்கோசரமே நான் போயிருக்கேன். எனக்கு 5 பேத்திகளாச்சு. இந்த குழந்தைகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு என்னுடைய வயசையும் கருதி அந்த சாதாரணமா எப்போ போல எல்லாரும் போல ஃப்ரெஷ்ஷா வருவேன். நான் வேற எந்த க்ரீம்கள் யூஸ் பண்ணாம என்ன இதுல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக, வேலைக்காக நீட்டா வரணுங்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இங்க காலேஜுக்கு கிடைச்ச உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலியமா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. Hi, I'm Srinati. I'm a freelance fashion designer. And I own a boutique called Little Mariam's Wardrobe in online. So நாங்கள் வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது we saw a person. அவங்க வந்து Clusters food courtல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So we thought we could give a different look for her. காரணம் எல்லா டைமுமே she is like wearing normal sarees எல்லாம் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆயிட்டு we thought we'll give her a different look, ஒரு போல்டா ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு லுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் ஒரு இது டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே லைக் இந்த மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சோம். லைக் ஸ்கர்ட் ட்ரெஸ் மாதிரி நீ லென்த் வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணோம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்க ஜம்ப் ஷூட் கூட வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டில் வந்து பிளேசர் எதுக்கும் ஒரு ஆப்ஷனலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுட்டு தான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க அப்புறம் சரி நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சிலிண்ட்ரிக்கல் பாடி ஷேப்பில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி நம்ம பிளேசர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் அவங்கள பார்க்கும்போதும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணும், அதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க பார்த்தா இந்த ஒர்க் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக we went for blazer. ஸோ அதுக்கு வேண்டி we did some sourcing, என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எடுக்கலாம், இவங்களோட ஹைட்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரி டிசைன் பண்ணால் அதில் வந்து அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அதெல்லாம் we planned, designed this blazer. ஹாய், என் பேர் பியூலா. நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு மேக்கப் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால இப்போ நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் கிளஸ்டர்ஸ் ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். திடீர்னு இந்த அக்காவை பார்த்ததும் இவங்களும் நார்மலாக சாரீ கட்டிட்டு இந்த டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இப்படி இருப்பாங்களா, இவங்களை வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி காட்டணும். அண்ட் அதுக்கப்புறம் மேக்கப் வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாணவர் மீடியா டீம் கிட்ட கேட்கும்போது டீம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, லைக் அவங்களுக்கு ரொம்ப மேக்கப் வேண்டாம், நம்ம போடுற ட்ரெஸ்ஸுக்கு எது நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அக்காவுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறனால போடுற ப்ராடக்ட்ஸுமே ஆயில் இல்லாத ப்ராடக்டாக தான் போடணும், ஏன்னா அப்போ தான் லாங் லாஸ்டிக்காக ஸ்டே ஆகும் இல்லையா. மேக்கப் வேணான்னு சொன்னாலே அது நோ மேக்கப் லுக் தான். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கலர் கரெக்ட் பண்ணேன். அண்ட் இதுக்கப்புறம் மைண்டடான ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஐ ஷேடோ கொடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு ப்ளஷ் கொடுத்துட்டோன்னா அப்புறம் நம்ம ஹேர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். रुको जरा, सबर करो.
இருங்பாய். அழகுன்றது முகத்திலயோ தேகத்திலயோ இல்ல, பாக்குறவங்க பார்வையில தான் இருக்கு. நம்மளோட கண்களுக்கு தெரியற அழகை விட நம்ம கற்பனையோட அழகு அளவு கடந்ததா இருக்கும். அதோட பிரதிபலிப்பு தான் இப்போ நீங்க பார்த்தது. பல கவலைகளை சுமந்து இன்னல்களை கடந்து சாமானியனா வாழ்ற இந்த மகாராணிக்கு இன்னைக்கு மகுடம் சுட்டி அழகு பார்த்திருக்கோம். இதே மாதிரி பல மக்களை பார்த்து அவங்களோட கனவை கண் முன்ன கொண்டு வருவோம். மனசுக்குள்ள 1000 கவலையை வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருவருக்கும் எங்க டீம் சார்பா சொல்ற ஒரே விஷயம், ஸ்மைல் ப்ளீஸ்.